ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்ப சாதாரண உப்பு, நம்ம சாதாரணமா வீட்டுல யூஸ் பண்றோம்ல, சமையலுக்கு போறோம் இல்லையா, அந்த உப்பு அதோட வேதியினம் என்னன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு அப்படின்றது சாதாரண உப்பு. அதுக்கப்புறம் சர்க்கரை, சுகர் நம்ம டெய்லி சாப்பிடுறோம்ல, அது வந்து என்னன்னாக்க அதோட சேர்மத்தோட பேர் வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வந்து சுக்ரோஸ். சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது ரொட்டி சோடா. ரொட்டி சோடா வந்து பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம கேக் அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்றது வந்து சோடியம் பைகார்பனேட். சலவை சோடா அப்படின்றது நம்ம டெய்லி சலவை பண்றோம் இல்லையா, சோ அதுக்கு யூஸ் பண்றது வந்துட்டு சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் அப்படின்னாக்கா சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட் அப்படின்னாக்கா ரொட்டி சோடா. அதுக்கப்புறம் வந்து சலவை தூள், நம்ம சலவை பண்றதுக்கு அந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோ அதுக்கு யூஸ் பண்றது வந்து சோடியம் ஆக்சிக்ளோரைடு, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னாக்கா சலவை தூள். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னாக்கா சலவை தூள். அதுக்கப்புறம் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னாக்கா சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்புக்கு என்னதுன்னா கால்சியம் ஆக்சைடு. அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது நீரேறிய சுண்ணாம்பு. நீரேறிய சுண்ணாம்புனா வீட்டுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்கல்ல, அது ஊற வைப்பாங்க இல்லையா, சோ அது அந்த சுண்ணாம்பு. அதுக்கு பேர் என்னன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் கார்பனேட் அப்படின்னாக்கா சுண்ணாம்பு கல் இருக்குல்ல, அது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னாங்க. இந்த ஏரியா கொண்ட வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க, ஏன்னாக்கா அதிகமான கேள்விகள் வந்து கெமிஸ்ட்ரியில இந்த ஏரியால இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.